உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. மாதம் 2000 ரூபா சேமிச்சாலே உங்களோட பெண் குழந்தையோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய லட்சங்களில் பணத்தை சேமிக்க முடியும். மத்திய அரசோட எஸ்எஸ்ஒய் திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ்எஸ்ஒய் அல்லது சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் அல்லது பொன்மகள் சேமிப்பு திட்டங்கிறது மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இது பெண் குழந்தைகளோட கல்விக்காகவும் அவங்களோட திருமணத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட திட்டம். உங்கள் குழந்தை 10 வயசுக்குள்ளே இருந்தால் இந்த கணக்கை தொடங்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்ஸில் நீங்கள் இந்த கணக்கு தொடங்கலாம். இந்த திட்டத்தோட அடிப்படையான சில டீட்டெயில்ஸை பார்க்கலாம். சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தை பொறுத்தவரையும் ஆண்டுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுவும் இது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் உங்கள் குழந்தைய 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது இந்த கணக்கை தொடங்கணும். மொத்தம் 15 வருஷம் நீங்கள் இந்த கணக்கில் முதலீடு பண்ணிட்டு வரணும். அதாவது நீங்கள் கணக்கு தொடங்கிய நாள்லேருந்து 15 வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணிட்டு வரணும். 21வது வருஷத்தில் உங்களோட பணம் வட்டியும் அசலுமாக உங்கள் கைக்கு கிடைக்கும். உங்கள் குழந்தை 18 வயசு அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தில் 50% பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தை 10th பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த திட்டம் மூலமாக 50% முதலீட்டை எடுக்க முடியும். இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை 10 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு 2 எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு 2 பெண் குழந்தை இருந்தால் 2 குழந்தைக்கும் நீங்கள் இந்த எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. 2 தான் மேக்ஸிமமாக நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். டேக்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரையும் நீங்கள் முதலீடு பண்ணுற தொகைக்கு ஆண்டுக்கு 1.5 லட்ச ரூபா வரையும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதே போல் கிடைக்கிற வட்டிக்கும் டேக்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு வட்டி கிடைக்கும். ஃபைனலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது இல்லையா, அதுவும் டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கைக்கு வாங்கலாம். மாதம் மாதம் எவ்வளோ முதலீடு பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸோட இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் வருஷத்துக்கு 250 ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து 3750 ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க. 21 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய தொகைங்கிறது 11,970 ரூபா. அதுவே நீங்கள் ஆண்டுக்கு 12,500 ரூபா முதலீடு பண்ணுறீங்கன்னா 15 வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து 1,87,500 ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய தொகைங்கிறது 5,98,000 ரூபாயாக இருக்கும். அதுவே ஆண்டுக்கு 50,000 முதலீடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் மொத்தமாக 15 வருஷத்துக்கு சேர்த்து 7,50,000 ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய தொகைங்கிறது கிட்டத்தட்ட 24 லட்சமாக இருக்கும். அதுவே வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்கன்னா 15 வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து 15 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 21 வருஷம் கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுங்கிறது 47,88,000 ரூபாயாக இருக்கும். அதுவே மேக்ஸிமம் லிமிட்டான 1.5 லட்ச ரூபாயை நீங்கள் வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு 15 வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து 22 லட்ச ரூபா தான் முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் கையில் கிடைக்கிற காசுங்கிறது 71 லட்ச ரூபாயாக இருக்கும். அதுவே நீங்கள் எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணிட்டு வரீங்கன்னா எவ்வளோ கிடைக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மாதம் 2000 முதலீடு பண்ணுறீங்க. அப்போ மொத்தமாக நீங்கள் வருஷத்துக்கு 24,000 முதலீடு பண்ணியிருப்பீங்க. 15 வருஷத்துக்குன்னு எடுத்துக்கும் போது 3,60,000 ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கடைசியாக கிடைக்க போகிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுங்கிறது 10லேருந்து 12 லட்ச ரூபா கிடைக்கும். அதுவே மாதம் 5,000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் வருஷத்துக்கு 60,000 ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க. 15 வருஷத்துக்குன்னு எடுத்துக்கும் போது 9 லட்ச ரூபா உங்களோட முதலீடாக இருக்கும். முதிர்ச்சி அடைகிற அமௌண்ட்டுங்கிறது மேக்ஸிமம் 30 லட்ச ரூபா வரையும் இருக்கும். அதுவே நீங்கள் 12,500 ரூபா மாதம் முதலீடு பண்ணுறீங்க. அப்போனா வருஷத்துக்கு 1,50,000 ரூபா முதலீடு பண்ணியிருப்பீங்க. 15 வருஷத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா 22,50,000 ரூபாயாக முதலீடு பண்ணியிருப்பீங்க. முதிர்ச்சி அடைகிற அமௌண்ட்டுங்கிறது 70 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் சில பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அது என்ன பேங்க்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிபிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்,
கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க்லலாம் நீங்கள் வந்து எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். என்னை பொறுத்தவரையும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பேங்க்கில் எல்லா பிரான்ச்லையுமே வந்து எஸ்எஸ்ஒய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சில குறிப்பிட்ட பிரான்ச்சில் மட்டும்தான் இதோட ஆக்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெண் பிள்ளை இருக்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது பணப்பழகு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.